தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் தி அக்னி நியூஸ் சர்வீஸினோட ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு சுரேஷ்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினோட தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசும் பொழுது பிரஸ் ரொம்ப கேள்வி கேட்கறாங்க துருவி. குறிப்பா இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கரனுடைய இணைப்பு, இதெல்லாம் அதிமுகவில் அவர்கள்லாம் ஊழல் அமைச்சர்களாக தானே ஒன்ஸ் அப்பான டைம் இருந்தாங்க. இப்ப அவங்கள இப்ப நீங்க சார்ஜஸ் கொண்டவங்க எல்லாம் சேர்க்கறீங்களேங்கிற கேள்வி கேட்கும்போது, நீங்க தூய சக்தின்னு அவங்கள நீங்க சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் எப்போ சொன்னேன் தூய சக்தின்ட்டு அவங்கள அப்படின்னு சொல்லி திரு மாணிக்கம் தாகூர் பேசியிருக்கிறாரு. இது ஒரு வியப்பா இருக்கு. எப்படி பாக்குறது இந்த ஸ்டேட்மெண்ட்? இல்ல, மாணிக்கம் தாகூர் சொன்னது கரெக்ட் தான். அவரு தூய சக்தின்னு சொல்லி இவங்க சி விஜயபாஸ்கர், எம்ஆர் மேல நிறைய வழக்குகள் இருக்குங்க. அதுவும் எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த 200 கோடி ரூபாய் லேண்ட் கிராபிங் கேஸ், அப்புறம் சாண்ட் மைனிங் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சி விஜயபாஸ்கர் போதைப் பொருள், சிபிஐ குட்கா கேஸ் ஓப்பனா எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு அவர் டைரியிலேயே எழுதி வச்சிருக்காரு. அது ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்போ சிபிஐ எடுத்துட்டாங்க. எடுத்து இவர் அந்த காகிதத்தை வெளியே போட்டதெல்லாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கேட் கிட்ட காகிதத்தை எடுத்து வெளியே போட்டது, ஒருத்தர் எடுத்துட்டு ஓடுறது, இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால இவங்க காங்கிரஸ் மாணிக்கம் தாகூர் ஒண்ணு சொன்னது கரெக்ட். பட் மாணிக்கம் தாகூர் இப்ப பிஜேபி சொல்லிட்டே இருக்காங்க வாஷிங் மிஷின். இப்ப மாணிக்கம் தாகூர் டிவிக்கே வாஷிங் மிஷின் சொல்லுவாரா? அது ஃபர்ஸ்ட் அவர் விளக்கணும். ஏன்னா கரப்ட் லீடர்ஸ் டிவிக்குள்ள போயிருக்காங்க. அப்ப நீங்க தூய சக்தின்னு நான் சொல்லுங்கன்றீங்க. அப்ப தீய சக்தியா? ஆமா, அதுதான் சொல்றாரு. இவங்க எல்லாம் சேர்ந்தது தீய சக்தி தான் அவர் இன்டைரக்டா சொல்றாரு. ஆனா அவர் என்ன கன்ஃபியூசிங்கா சொல்றாரு, இதை நான் பப்ளிக்ல சொல்ல முடியாது, பப்ளிக் ஃபோரம் ஏதோ ஒரு இடத்துல சொல்றேன்றாரு. இது பப்ளிக் டொமைன்ல வந்துருச்சு. டொமைன்ல அது என்ன ஃபோரம், என்ன பப்ளிக்கா சொல்றது என்ன? மக்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்க. இப்போ மாணிக்கம் தாகூர் இது கரப்ஷன் பத்தி பேசுறாரு. காமராஜ் இது ரூல், அப்புறம் கரப்ஷன் ஒரு இயக்கம் நடத்த போறோம் எல்லாம்ன்றாரு. அப்ப இதெல்லாம் இந்த 2 பேரும் எடுத்தது மற்றவங்க எல்லாம் டிவிக்கு இணைஞ்சாங்க இல்லைங்க. மற்ற ஊழல் அமைச்சர்கள் அவங்க பத்தியும் எல்லாம் பேசணும். அவர் பேசினா எல்லாத்தையும் பத்தி பேசணும். இல்லைன்னா இவரு தமிழ்நாடு பிஜேபி நாயனார் நகர் கேள்வி கேட்பாரு. அவர் கேட்பாரு, நீங்க பிஜேபியை மட்டும் வாஷிங் மிஷின்ங்கிறீங்க. இப்போ உங்க கூட்டணியில் இருக்கிற டிவி கூட்டணியில் இருக்கீங்க, நீங்க ஊழல் அமைச்சர்கள் எல்லாம் டிவிக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க, அது உங்க அலையன்ஸ், நீங்க ஒரு மினிஸ்டரும் அந்த கவர்மெண்ட் இருக்கீங்க, அப்ப நீங்க வாஷிங் மிஷின்ல கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. இது மாணிக்கம் தாகூர் கிளாரிஃபை பண்ணணும். இப்போ வந்தவங்க தூய சக்தியான இது காங்கிரஸ் டிஎன்சிசி பிரசிடென்ட்டுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. மிஸ்டர் மாணிக்கம் தாகூர் என்ன ஆகும்னா, இப்போ தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை இருந்தார் இல்லைங்க. அண்ணாமலை இருக்கும்போது டெய்லி மீடியா கிளார் ஏதோ ஒண்ணு, அது மீடியா கிளார் கொண்டு நேஷனல் லெவல் அவரு டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மிஸ்டர் அண்ணாமலை மேல. அது மாதிரிதான் மாணிக்கம் தாகூர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மீடியா கிளார் வந்துடும் அவருக்கு இன்னும். ஏன்னா மீடியாவுக்கும் ரெகுலரா அண்ணாமலை மாதிரி நியூஸ் இல்லை. இப்போ அவருன்னு சென்னையில ஏர்போர்ட்ல ஒண்ணு, கீழே கோயம்புத்தூர் இறங்கின ஒண்ணு, இல்ல திருச்சி இறங்கின ஒண்ணு, சப்ஜெக்ட் மாத்தி பேசுவார். பட் அவருக்கு அந்த இது இருந்ததுங்க. எது இருந்தாலும் ஸ்ட்ரைட் அட்டாக் தான். அப்புறம் அது ஃபால்ஸா இல்லையா அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஆனா சிலதெல்லாம் அவர் கரெக்டாக சொல்லுவாரு பாலிடிக்ஸ்ல. அது மாதிரி மாணிக்கம் தாகூர் ஆயிடுவாரான்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்கு. பட் டிஎன்சிசி பிரசிடென்ட் ஆயிருக்கீங்க, நீங்க இந்த கரப்ட் மினிஸ்டர்ஸ் உங்க அலையன்ஸ் இருக்கிற டிவிக்கு வந்தது பத்தி நீங்க விளக்கம் அளிக்கணும். மிஸ்டர் ராகுல் காந்தி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இது? ஏன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க, இவங்க டிஎன்சிசியில போயிருக்கோம் மெசேஜ் ராகுல் காந்திக்கு, மினிஸ்டர் கார்கேக்கு, இந்த மாதிரி கரப்ட் மினிஸ்டர்ஸ் ஏடிஎம்கேல இருந்து டிவிகேல ஜாயின் பண்றாங்க, ரிசைன் பண்ணா உடனே எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ண டிவிகேல ஜாயின் பண்றாங்க. ஸோ என்ன, ஏன்னா அவங்க நேஷனல் லெவல் 2029 பாக்குறாங்க. இப்போ அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப இது போச்சுன்னா இந்த தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அலையன்ஸ்லயே அவங்களுக்கு சீட் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் வெற்றி பெற. அதனால வந்து மிஸ்டர் ராகுல் காந்தி ஒரு கால் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கார்கே கால் எடுப்பாரு, என்ன வந்து நீங்க பேசணும், அலைன்ஸ் இருந்தாலும் ஏதாவது தப்புனா பேசணும் அப்படிம்பாங்க. சார் இப்போ இது வரைக்கும் இன்டாக்டா இருந்துச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணி. அப்பப்போ சில சலசலப்புகள் ஏற்படுவது என்பது ஒரு இயல்பான ஒன்றுதான். ஆனா கடைசி காலகட்டத்தில் அந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நெருக்கத்துல ரொம்பவே பெரிய பிரச்சனை பண்ணதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள். இப்போ இந்த திரு விஜய்னுடைய கவர்மெண்ட்ல இவங்க ஒரு அங்கமா இருக்கிறது பாக்குறோம். இந்த விஜய் கவர்மெண்ட்டுக்கும் இவங்க ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கலாமா? நாங்க ஜஸ்ட் சுமூகமா போக மாட்டோம், இப்ப வழக்கறிஞர் நியமனத்துல எங்களுக்கு உரிய ஷேர் வேணும் அப்படின்னு கேட்கிற ஒரு செய்தியை பாக்குறோம். அதுக்கடுத்து லோக்கல் பாடிஸ்ல எப்படி கேட்க போறாங்க, இப்படி காங்கிரஸ் டிபெண்ட் பண்ணி தான் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத உணர்த்திட்டே இருப்பாங்களா விஜய்க்கு? இல்லைங்க, எனக்கு என்னமோ இவங்க வந்து காங்கிரஸ் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து டிவிக்கு அவங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்பவே வந்து அவங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா நேத்து மிஸ்டர் மாணிக்கம் தாகூர் சொன்னதே வந்து நான் தூய சக்தின்னு எப்ப சொன்னேன்னு கேட்டதுலயே அந்த அமைச்சர்கள் போனது தீய சக்தி தான் அவரு இன்டைரக்டா சொல்லிட்டாரு. இவங்க வந்து ரெப்ரசன்டேஷன் லோக்கல் பாடி இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா கேட்பாங்க. அவங்க பங்கு வந்து ரொம்ப ரொம்ப கவுன்சிலர் சீட்ஸு, மேயர் வேணும்பாங்க, டெப்டி மேயர் வேணும்பாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனாலதான் எனக்கு ஒரு டவுட்டுங்க. மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து ஆல் அவுட் போறாரு. இவங்க காங்கிரஸ், பிசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐஎம்எல் இவங்க எல்லாம் இல்லைன்னா கூட நம்ம ஏடிஎம்கேவை ஸ்பிளிட் பண்ணி அந்த எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணி அவங்கள நிக்க வச்சு போட்டியிட வச்சு ஜெயிச்சு நம்ம ஒரு 120, 125 ரேஞ்சில் நம்ம ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம்னு தான் அவங்க ஐடியா. அது இருக்கிறது கரெக்ட் தாங்க. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் 107 இருந்ததுனாலும் அவங்களும் அதான் பண்ணியிருப்பாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட் 107 இருந்ததுனாலும் அவங்களும் அதான் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி தக்க வைக்கலாம் அதான் யோசிப்பாங்க. இப்ப டிவிக்கு அதை கூட யோசிச்சிருக்கலாம். காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு மனசுல இருக்கும் இல்லைங்க, டிஎம்கேவை எப்படி பேக் ஸ்டாப் பண்ணி வந்தாங்களோ அதே மாதிரி நம்மளே காங்கிரஸ் பேக் ஸ்டாப் பண்ணணும்னு அவங்க டிவிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் இல்லைங்க. பிஜேபி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருப்பாங்க இல்லைங்க. எப்படி எல்லா பார்ட்டிஸ் இருக்காங்களோ டிவிக்கு கூட ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருப்பாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம. அது வந்து எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க கெயின்ஸ், அவங்க குரோத்துக்கு இப்போ பிஜேபி கூட வச்சா நிறைய எம்பிஸ் ஜெயிக்கலாம், யூனியன் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரியல் பர்த் வரும், அதெல்லாம் நினைக்கலாம். இது வந்து காங்கிரஸ் வந்து நம்ப முடியாதுங்க. டிவிக்கு வந்து குடைச்சல் கண்டிப்பா கொடுப்பாங்க. இது இல்லாம அவங்க வந்து அவங்களே பெருசா இல்லைங்களே. எந்த ஸ்டேட்ல இருக்காங்க? கேரளா, கர்நாடகா, இது தெலுங்கானா, வெரி ஃபியூ ஸ்டேட்ஸ், 3 ஸ்டேட்ஸ் தான். அப்புறம் ஜேஎம்எம் அண்ட் காங்கிரஸ் அலையன்ஸ் ஜார்க்கண்ட்ல, உமர் அப்துல்லா காஷ்மீர், அவங்க எல்லாம் மேஜர் ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து இல்ல, அவங்க குரோத் இல்லை. அதனால பொறுத்து இருந்தான் பார்க்கணுங்க. இது எல்லாத்துக்கும் மெயின் வந்து திருமா ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. காங்கிரஸ் கண்டிப்பா ரியாக்ஷன் வருங்க. இன்னைக்கு இது வந்து திருமா ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாம்ஷெல் போட்டுட்டாரு தமிழகத்துல. நாங்க அவர் சொன்னது வந்து நாங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற மாதிரிதான் அவர் சொன்ன மாதிரி தெரியுது. இந்த கூட்டணியில் வேற எந்த கூட்டணியில் இருக்கீங்க? அதே திமுக கூட்டணியில் தான் இருக்காங்கன்னு அதானே, அதுதான் தெரியுது. ஏன்னா எம்.கே. ஸ்டாலின் கூட நான் இன்னும் வந்து ரொம்ப நட்போடு இருக்கிறேன்றாரு. இவ்வளவு 2 நாளைக்கு முன்னால வேற மாதிரி சொன்னாரு. பட் எம்.கே. ஸ்டாலின் அவர் எந்த இடத்துலயும் அட்டாக் பண்ணலீங்க. எந்த இடத்துலயும் அவர் அட்டாக் பண்ண மாட்டேங்க, பண்ணல. இப்ப காங்கிரஸ் ஆச்சு அட்டாக் பண்ணாங்க, மிஸ்டர் வைகோ அட்டாக் பண்ணாரு. இவங்க கம்யூனிஸ்ட் கூட பெருசா அட்டாக் பண்ணல, ஐஎம்எல் யாருமே அட்டாக் பண்ணல.
அது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. பட் அட்டாக் இல்ல, டைரக்ட் அட்டாக் யாரும் பண்ணலீங்களே, எக்ஸப்ட் காங்கிரஸ், எக்ஸப்ட் காங்கிரஸ். ஸோ வந்து டிவிக்கு இதெல்லாம் வந்து யோசிச்சிருக்கலாம். காங்கிரஸையும் நம்ப வேண்டாம், பிசிகேவும் நம்ப வேண்டாம், சிபிஐ, சிபிஎம், ஐஎம்எல் நம்ப வேண்டாம். அப்புறம் இந்த மிஸ்டர் காமராஜ் ஏஎம்எம்கே அவர் என்ன பண்ண போறான்னு தெரியலீங்க. அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல. அவரே வந்து ரிசைன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுல, ரிசைன் பண்ணி அவரு எலெக்ஷன் நிக்காம போனாலும் போலாம். எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து இது ரொம்ப ஃப்ளூயிடா இருக்குங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஏன்னா இந்த மேஜிக் நம்பர் ஜஸ்ட் கிராஸ்டு 130 இவங்க வந்து மொபிலைஸ் பண்ணலினா 130 சீட்ஸ் பை எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் மொபிலைஸ் பண்ணலினா இந்த கவர்மெண்ட் இஸ் நாட் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட். அதுவும் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் திருச்சி கிழக்குல மட்டும்தான் எலெக்ஷன் நடக்க போகுது, மற்ற தொகுதியில எலெக்ஷன் இப்போதைக்கு நடக்காது. சார் இப்போ திரு மாணிக்கம் தாகூரோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்க இன்டைரக்டா நீங்க தீய சக்தின்னு சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்களே அவருடைய அந்த ஸ்பீச்சுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ தாவேக்காவுடைய அமைச்சர்கள் மீதான சில சலசலப்புகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப உதாரணமா இப்ப அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளியில வந்து அவங்க போய் ரீல்ஸ் எடுத்தது ஆய்வுங்கிற பேர்ல, அப்புறம் அந்த சிறுமி வந்து மானபங்கம் படுத்திட்டாங்க, ஆங்கிலம் தெரியல அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா இவங்களே ஒரு இன்டர்வியூல பேசும்பொழுது தப்பா ஆங்கிலத்தை பேசுறாங்க, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் ஒன்று வைரல் ஆச்சு, அதையும் நம்ம பார்த்தோம். அதே போல மரிய வில்சன் அவர்களுடைய வழக்கு, அவர் ஒரு சகோதரனை தாக்கிய விவகாரம், அந்த வீடியோ கூட நம்ம பார்த்திருப்போம், பதைக்க வச்சிச்சு. அதுக்கும் பாண்டிச்சேரியில நீதிமன்றம் வந்து கடுமையா கண்டிச்சிச்சு, அடுத்த முறை மீண்டும் நீங்க நிச்சயமா ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவகாரம் பார்த்தோம். அடுத்து ஆதவர்ஜுனா அமைச்சர் அவங்களுமே வந்து ரொம்ப கடுமையான சொல்லாடல்களை வந்து இந்த கரூர் விவகாரத்துல பேசினாங்க. அவங்க மீதும் இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகுது மீண்டும் அகெயின் டிஎம்கே. மற்றொன்று அமைச்சர் திரு சரத்குமார் அவர்கள், அவர் ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ, ஒரு மாத்திரையை உடைக்கிற மாதிரியான வீடியோ, அதுக்கும் தமிழக வெற்றி கழகம் ஒரு உரிய விளக்கம் கொடுக்கல, அவரை வந்து மெடிக்கல் செக்கப்புக்கு உள்ளாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்படி அமைச்சர்கள் மீதான தொடர் சார்ஜஸ் அலிகேஷன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு, ஆனா விளக்கம் கொடுக்கல. இது எப்படி பாப்பாங்கன்றீங்க? என்னோட வேண்டுகோளுங்க, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய், இந்த அமைச்சர்கள் எல்லாம் தயவு செய்து அவங்களுக்கு என்ன வந்து போர்ட்போலியோ அதை மட்டும் பார்க்க சொல்லுங்க. ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணா என்னென்ன ஸ்கீம்ஸ் கரெக்டா போகுதா, ஹாஸ்பிட்டல் போங்க, காலேஜஸ் போங்க, ஸ்கூல்ஸ் போங்க, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரீச் ஆகுதா, எல்லாம் பண்ணுங்க. நீங்க ரியல் கவர்மெண்ட் நடத்துங்க, ரீல்ஸ் கவர்மெண்ட் நடத்தாதீங்க. அதனால பிரச்சனையே ஆரம்பமாகுது. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ரீல்ஸை போட்டு அது வந்து நெகட்டிவ் ஆகுது. அப்புறம் அந்த நெகட்டிவ்க்கு இவங்க ஒரு நெகட்டிவ் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு டிவிக்கு. அதுலயே உங்களுக்கு டைம் போயிருது. இப்ப அமைச்சர் கீர்த்தனா வந்து அது வந்து அந்த ஸ்கூல்ல, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது பண்ண தப்புங்க. வந்து சொல்லிருக்கலாம், சிம்பிளா சொல்லிருக்கலாம், குட்டி கமான் இங்கிலீஷ் நல்லா படி, நீ பெரிய எம்ஆர் மினிஸ்டர் ஆக, ஒரு மோட்டிவேஷன்ல பேசியிருக்கலாம். அந்த பேக் பெஞ்சர் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து எத்தனை பேர் நான் முதல்வன் திட்டத்துல எந்தெந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல படிச்சு வேலையில் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அடுத்த தடவை வருவேன், நீ வந்து கரெக்டா இங்கிலீஷ் பேசணும் சரியா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆயிருக்கும். அதுல மிஸ் பண்ணிட்டாங்க அமைச்சர் கீர்த்தனா. உன்னமாச்சும் திருந்தணும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறுத்திட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. பட் இதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சியில 60 நாள் தான் ஆச்சுங்க, எலெக்ஷன் முடிஞ்சு 60 நாள் ஆச்சு. அதுக்குள்ளேயே டிவிகே மினிஸ்டர்ஸ் மேல அவ்வளவு கான்ட்ரவர்சி, எம்எல்ஏஸ் மேல கான்ட்ரவர்சி. அப்புறம் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் கேஸ் வேற இப்போ பூகம்பமா வருது. டிஎம்கே வந்து கவர்னரை பெட்டிஷன் பண்ணியிருக்காங்க, ஏடிஎம்கே பெட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவர் முதல்லயே வந்து டிடிவி தினகரன் முதல் நாளே கொடுத்திருக்காரு. மிஸ்டர் நாயனார் நாகேந்திரன் சொல்றாரு, இப்போ நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு யார்கிட்ட பேசுனீங்கன்னு எனக்கு ரெக்கார்ட் இருக்குன்றார். அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசுனீங்க, நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். அப்படி என்ன மிஸ்டர் நாயனார் நாகேந்திரன்
ஓபன் ஃபோரம்ல சொல்லுங்க யாரா இருக்கிட்டேன்னு. இதே மாதிரிதான் சொன்னாங்க எம்கே ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. யாரு சொன்னாங்கன்னா அங்க இருந்து இங்க இருந்து எங்க காதுக்கு வந்துச்சுன்னாங்க. இதே டிவிக்கு இருக்கிற அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் எம்கே ஸ்டாலின் சொன்னாருன்னு யாரும் சொல்லல. இங்க இருந்து கேள்விப்பட்டோம், அங்க இருந்து கேள்விப்பட்டோம், இதுதான் நடந்தது. அதனால வந்து எல்லா பொலிட்டிஷியன்ஸ், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. சோசியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல் ஆகுது. ஜென்செட் தான் மெயின். அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. முதல் மாதிரி வந்து நம்ம வந்து அரசியல் பண்ண முடியாது. ஒரு சின்ன தப்பு வந்தாலும் அது வில்லேஜ்ல போய் சேர்ந்துருது அந்த நியூஸ். நீங்க வந்து சிட்டில முதல்ல இப்ப எல்லாத்திட்டையும் போன்ஸ் இருக்கு, எல்லாத்திட்டையும் மொபைல் டேட்டா இருக்கு, எல்லாம் கனெக்டடா இருக்காங்க 24/7. சில பேர் லஞ்ச் டைம்ல கூட வேலையை விட்டு லஞ்ச் டைம்ல இதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக், யூடியூப் என்னடா வருது, என்ன அரசியல் இது வருது, இதுதான் பாக்குறாங்க. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பொலிட்டிஷியன்ஸ் இருக்கணும். பட் டிவிகே கவர்மெண்ட் வந்து மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து அவங்க மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சொல்லணும். இது இந்த மாதிரி எல்லாம் பப்ளிக் கிட்ட நடக்கணும். பார்ட்டி கேடர்ஸ்க்கும் இது பண்ணணும். எம்எல்ஏஸ்க்கும் கெட்ட பேர் வந்து 60 நாள்லயே நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டாங்க எல்லாருமே. இந்த இன்ஸ்பெக்ஷன் இது மாதிரி இல்ல, ஹாஸ்பிட்டல்லாம் போய் இன்ஸ்பெக்ஷன் போனீங்கன்னா அது பேஷண்ட் எல்லாம் பாதிக்குங்க, டாக்டர்ஸை பாதிக்கும். ஒரு 10 பேர் நுழைஞ்சீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள, அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க அவங்கள கேட்டுட்டு இருந்தீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நின்று போகும், ஓபி வர்றது இதாகும். டாக்டர்ஸ் கூட நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா பண்ணுங்க, எம்எல்ஏஸ் பண்ணுங்க, மினிஸ்டர்ஸ் பண்ணுங்க, அது வந்து அவங்களோட உரிமை. பட் எல்லா கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து எந்த ஆய்வும் பண்ணாதீங்க. எனக்கு இறுதியான ஒரே கேள்விதான். கடந்த ஆட்சி காலத்துல திரு மு க ஸ்டாலின் அவர்கள், திரு இபிஎஸ், திருமதி ஜெயலலிதா இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணும்போது மினிஸ்டர்ஸ் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து அமைச்சரவையில இருந்து தூக்குவாங்க, பல நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. மிஸ்டர் ஜோசப் விஜய்ட்ட அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட அலிகேஷன்ஸ், சார்ஜஸ்க்கு உள்ளாக்கப்பட்ட அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவார்கள் அல்லது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அப்படின்னு நம்ம ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? என்னோட கருத்து வந்து மிஸ்டர் ஜோசப் விஜய் இந்த மாசத்துக்குள்ளேயே ஒரு 2-3 ரீஷஃபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். மினிஸ்டர் ரீஷஃபிள் வரும், கண்டிப்பா வரும், கண்டிப்பா பண்ணுவார். ரீஷஃபிள் பண்ணுவாரு. டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் சொல்லிடுவாரு, நீங்க எல்லாம் ஆய்வு பண்ணக்கூடாது, பப்ளிக் ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் நடத்துறதுக்கு நாங்க இருக்கோம், நீங்க பார்ட்டியை நடத்துங்க, ஓப்பனா சொல்லிடுவாரு. அவரு சொல்லாம இருந்தாருன்னா இன்னும் ஜாஸ்தியா இருங்க கான்ட்ரவர்சி. எல்லா மினிஸ்டர் மேலேயும் கான்ட்ரவர்சி வரும். கண்டிப்பா வந்து எது தப்போ எது ரைட்டோ மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்து கண்டிப்பா எடுப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பல மாற்றங்கள் இந்த மாசம் இவ்வளவு சீக்கிரம் ஒரு 100 டேஸ்க்குள்ள ஒரு ரீஷபிள் டிவிகேல கண்டிப்பா வரும். இன்னெவிட்டபிள், இது இன்னெவிட்டபிள், கண்டிப்பா நடக்கும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.